அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் காட்டி அந்த வீடியோ, ஆனால் பிள்ளைங்களுக்காட்டி இந்த வீடியோங்க, பெத்த பிள்ளைங்களுக்காட்டி இந்த வீடியோங்க. முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன். என்ன ஒன்றுனா, தயவு செஞ்சு பிள்ளைய வந்து கண்டித்து வளங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட எவ்வளோ சொத்து இருந்தாலும் நம்ம பிள்ளை தாங்க நமக்கு சொத்து. சொத்தே இல்லாட்டியும் நம்ம சொல்லுவோம், நம்ம சொத்தே இல்லையே என் பிள்ளை இருக்கேன், என் பிள்ளை கோடிங்குவோம். ஒரு பிள்ளை இருந்தால் 1 கோடி, 2 பிள்ளை இருந்தால் 2 கோடி, 3 பிள்ளை இருந்தால் 3 கோடி, 5 பிள்ளை இருந்தால் 5 கோடி. சரிங்களா? அதுதான் உண்மையானது. சொத்து பத்தெல்லாம் ஓடிடும். அதெல்லாம் ஒரு காற்று இந்த பக்கமும் வரும், இந்த பக்கமும் வரும், அந்த மாதிரி உள்ளது. சரிங்களா? நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எங்கெங்கே போகிறான், எங்கே வரான், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பேரண்ட்ஸு கவனிங்க. எதை இழந்தாலும் நீங்கள் வாங்கிடலாம், பெத்த பிள்ளையை இழந்தால் வாங்கவே முடியாது. சரிங்களா? வாங்கவே முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளோட சொத்து, அழியாத சொத்து, நம்ம தலைமுறையை காக்கிற சொத்து. சரிங்களா? அந்த சொத்தெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம், நம்மளால் வாங்கவும் முடியாது, எதையுமே பண்ண முடியாது. கை மீறி போச்சுன்னா அவ்வளோதான். ஆயுசு ஒரு செகண்டில் நம்ம யோசித்து பார்த்துருந்தோம்னா, ஐயோ நம்ம பிள்ளை போய்ட்டோம், ஒரு செகண்ட் நம்ம இதை இப்படி நம்ம பிள்ளை போய்ட்ட கொஞ்ச நேரம் நம்ம அவன்கிட்ட பேசியிருந்தா அவன் இப்படி ஆயிருக்குமா, இப்படி பண்ணியிருப்போமா அப்படி நம்ம அந்த நேரம் முடிஞ்ச பிறகு யோசிக்கிறங்காட்டியும் அதை முடிகிற முன்னுக்கே என்ன பண்ணுறான் நம்ம பிள்ளை, ஏது பண்ணுறான். தயவு செஞ்சு நம்ம பேரண்ட்ஸு, நம்ம இந்து சமுதாயம் உண்மையுமே நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஆனால் வந்து தவறான வழியில் ரொம்ப போகிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தாங்க நமக்கு எல்லா சொத்துமே. நீங்கள் நல்லா கண்டிங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கண்டித்து, எங்கே போகிறப்ப என்ன பண்ணுற, இதெல்லாம் அப்படியே அவன் தப்பு செஞ்சாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது, இது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் கண்டிங்க. சில கண்டித்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் டெய்லியும் கண்டிச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். பயம் வந்துச்சுன்னா அப்போ அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. ஏன் நம்ம அம்மா பார்த்துருவாங்க, நம்ம அப்பா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அசால்ட்டாக சரி அவன் சின்ன பிள்ளை, நம்ம அவன் எதை செஞ்சுட்டு போட்டு நம்ம ஒரு வாட்டி நம்ம மன்னிச்சு விட்டுறதோட தான் அந்த தப்பை வந்து பெருசாகுது, பெரிய தப்பாக. அந்த சமயத்தில் இந்த தப்புக்கு காரணம் பூரா அந்த பேரண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்போ வந்து நம்ம சின்ன ஆதி முதலே நம்ம அதை வந்து பிடுங்கி போட்டோம்னா அப்போ அது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளோட சொத்து என்னங்க, நம்ம சொத்து நம்ம பிள்ளை தான். நமக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் நமக்கு சொத்து. அதே மாதிரி அந்த பெத்த பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் தான் பெரிய சொத்து. அந்த சொத்தை விட்டுறாதீங்கம்மா. அந்த சொத்து தான் நம்மளுக்கு எல்லாமே. சரிங்களா? பணம் காசுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இப்படி அதெல்லாம் அது அப்படியே வந்துடும், பூகம்பம் மாதிரி தள்ளிட்டு வந்துடும், நம்மள்ட்ட கொண்டா தள்ளிடும். பெற்றவங்களையும் தள்ளாது, பெற்றவங்கள நம்ம பார்க்கவும் முடியாது. பெத்த பிள்ளைய நம்ம வரவாங்கி பெத்த பிள்ளைய அணுவாக நம்மளே அதுக்கு வந்து ஒரு இதாகிட்டு அப்புறம் நம்ம பின்னாடி வருத்தப்படுறதை விட முன்கூட்டியே நம்ம பிள்ளைய பேரண்ட்ஸு, நம்மளோட சமுதாயம் என்ன நம்ம பிள்ளைங்க. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வீடியோவில் இந்த எல்லாத்துலேயும் பார்த்தா நம்ம தமிழ் பிள்ளைங்களை பற்றி தான் ரொம்ப போடுறாங்க. கேட்டால் வந்து கஞ்சா அது இது லொசுன்னு நம்ம பிள்ளைங்களை தான் போடுறாங்க. அதனால் நம்ம பேரண்ட்ஸில் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம சொத்தை நம்ம தான் கவனித்து வச்சுக்கணும். சரிங்களா? அன்பான அன்பு உள்ளங்களே, எல்லாத்தையும் கவனித்து நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். நமக்கு சொத்து பத்து ஒன்றுமே வேணாம், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். அதுவே பெரிய ஒரு விஷயம். வீடு இருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம அன்னைக்கு நட போய் களை வெட்டி கொத்து சம்பாரித்து கஞ்சியாக கையின குடித்தா கூட நம்ம சந்தோஷம். ஆனால் நம்ம ஒன்றா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு எல்லாரும் நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைய கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளாம் வாழ்க்கையில் வாழவே முடியாது. வாடுறது நம்மளாம் தகுதியே இல்லாதவங்க. அதனால் அந்த தகுதியை நம்ம பெருமைப்படுத்தி நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். பேரண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கங்க. நீங்கள் தாங்க உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கங்க.